அழகே அழகு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அழகுமதி சுரேஷ் பார்த்திங்க அப்படின்னா தங்கராஜ் வீட்டில் இருப்பாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா தங்கராஜ் வீட்டில் வந்து அவங்க வந்து எப்போதும் போல் நார்மலாக இருப்பாங்க. அழகுமதியோட அப்பா பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக அழகுமதியோட மாமியார் வீட்டுக்கு வரும்போது அவங்க மாமியார் பார்த்திங்க அப்படின்னா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உங்கள் பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனே போகாத என்ன போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சுட்டா, எங்களை அசிங்கப்படுத்திட்டா, எப்படி தான் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டு மன்னிச்சிருங்க, இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரு. இப்படி ஒரு பொண்ணை வளர்த்ததுக்கு நீங்கள் வந்து காலம் ஃபுல்லாக மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கணும்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் தங்கராஜ் வீட்டில் தன் பொண்ணு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அழகுமதியோட அப்பா அங்கே போய் அவர்கிட்ட பேசுகிறாரு. தங்கராஜ் கிட்ட இனிமேல் இப்படி நடக்காது, மதுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ், நீங்களும் வரப்பெல்லாம் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் எதுவுமே மாறுற மாதிரி தெரியல, உங்கள் பொண்ணு அப்படியே தான் இருக்கா, ஏதாவது சொல்லி திருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அழகுமதி ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னா, உன் வாழ்க்கை எப்படியாக நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாமா, நான் தான் அவசரப்பட்டு உனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாரு. கூடவே பார்த்திங்க அப்படின்னா அழகுமதியும் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அழுகுறதெல்லாம் பார்த்தா ரேவதி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, அழகுமதிக்கு நாங்களாம் இருக்கோம், என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்களாம் கைவிட்டுற மாட்டோம், அவளை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.